இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இந்த சாப்டர் இருக்கு இல்லையா. சாப்டர் ஆல்ரெடி நம்ம ஃபுல் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அந்த புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகே இது மாதிரி புக் பேக் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லா சாப்டர் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஓவரால் இதே மாதிரி ஒரு லாங் வீடியோவும் போடுவோம். ப்ளஸ் இது மாதிரி புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர் வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் போடுவேன். உங்களோட புரிதல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன இருந்தாலுமே சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடலாம். ஓகே, இப்போ முதல் கொஷின் பார்த்துலாம். டிஸ்கிரைப் த சர்க்கம்ஸ்டன்சஸ் லீடிங் டு த அவுட்பிரேக் ஆஃப் ரெவல்யூஷனரி ப்ரொடக்ட் இன் ஃப்ரான்ஸ். அதாவது ஃப்ரான்ஸில் இந்த புரட்சிகர எதிர்ப்பு வந்து வெடிச்சது இல்லையா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு புது கிங்கா நம்மளோட லூயி 16 அவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்று வந்ததுமே அவங்களோட ட்ரெஷரி பார்ப்பாங்களே, கஜானால எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்டியா இருக்குது. ஸோ என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது என்னென்னா ரொம்ப வருஷமாக வார் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வார்னால் நிறைய ஃபினான்ஷியல் இது மாதிரி ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேலஸ் ஆஃப் வெர்சிலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வேகன் கோட், ஒரு ஆடம்பரமான கோட்டுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் காசு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் வந்து 13 அமெரிக்கன் காலனிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களா. எதுக்காகனா இவங்க தான் அந்த பிரிட்டிஷ் கூட வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடும் போது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால நிறைய காசுகள் செலவாயிட்டு ஏற்கனவே வந்து மோர் தென் $1 பில்லியன். ஸோ ஆல்ரெடி $1 பில்லியன் இருந்துச்சு கடன் அப்படிங்கிறது. இப்போ வந்து மறுபடியும் வந்து $2 பில்லியனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். ஸோ இவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருப்பாங்களே, இந்த நாட்டுக்குன்னு கடன் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அவங்க எல்லாமே வந்து பாரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். 10% இன்ட்ரெஸ்ட் லோன் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுக்காக நம்மளோட ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம டேக்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வராங்க. இவங்களுக்கு மணி தேவை அதிகப்படுத்தணும். ஏன்னா இவங்களோட இந்த டே டு டே எக்ஸ்பென்சஸே அதிகம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸை தாண்டி இந்த நடப்பு காலத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸே அதிகம். எதுக்காகனா ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கோர்ட் கவர்மெண்ட் அந்த ஆஃபீஸஸ்க்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு, அப்புறம் இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு, இதை மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மணி தேவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரே முடிவு அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஞ்சு சொசைட்டி வந்து அந்த காலத்தில் 3ஆக தான் டிவைட் ஆகிடுச்சான். ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன ஒரு கட்டம் அப்படின்னு பார்த்தா, என்ன ஒரு இதுன்னு பார்த்தா, அப்போலாம் வந்து இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். மீதி 1, 2 வந்து டேக்ஸ் பே பண்ணோன்னா அவங்கெல்லாம் வந்து ப்ரிவிலேஜஸ் வந்து அனுபவிச்சுப்பாங்க. தேர்ட் எஸ்டேட் இருக்கக்கூடிய ஆட்களும் யாருன்னு பார்த்தா ரொம்ப வசதி வாய்ப்பு வாய்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு பேசிக் நார்மல் பீப்புள் தான் இருப்பாங்க. ஒரு விவசாயி, ஒரு கைவினை தொழிலாளிகள், ஒரு சின்ன சின்ன விவசாயிங்க, லேண்ட்லெஸ் லேபர்ஸு, சர்வெண்ட்ஸு, கோர்ட் அஃபிஷியல்ஸ், மர்ச்சன்ட்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த மாதிரி தான் டேக்ஸ் வாங்குவாங்க. அவங்களால அதிகப்படியான டேக்ஸ் காசு கொடுக்குற சுச்சுவேஷன்லையும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, ஒரு பாப்புலேஷன் க்ரோத் வந்து அப்படியே ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வர இருந்துச்சு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆனதுனால, ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஃபுட் கிரெயின்ஸோட விலைகளும் அதிகமாகிடுச்சு. அந்த ஃபுட் கிரெயின்ஸை உற்பத்தி பண்ணணும் இல்லையா, ஒரு கிடைக்குதுங்கும் போது அது ப்ரொடியூஸ் பண்ணலையா, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த தேவைகளும் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ காமனாக அங்கே கிடைக்கக்கூடிய ப்ரெட்டு விலை கூட ரொம்ப அதிகமாக இருந்ததுதான். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பட்டரே சொல்லுவாங்க இல்லையா, ஒர்க் ஷாப்ஸில் எல்லாமே வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த சேலரி வந்து ஓனர்ஸ் தானே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய வேஜஸ்மே வந்து அவங்களுக்கு போதுமானதாக கிடையாது. ப்ரெட்டு விலையே அங்கே அவ்வளோ அதிகமாக இருக்கும்போது டேக்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஆகணும், இதில் குடும்பத்தை வேற பார்க்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு போதுமானதாக கிடையாது. ஸோ இந்த ஒரு பெரிய கேப் உண்டாச்சு ரிச்சுக்கும் புவருக்கும் நடுவில். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட் மக்கள் வந்து கொஞ்சம் ரிச்சாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ண வேண்டாம். இதே நம்ம வந்து தேர்ட் எஸ்டேட்டில் வந்து அந்தளவுக்கு ரிச்சாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் ரொம்ப ஏழைகளாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர், அந்த ஒரு கேட்டகரிக்கு போயிடுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பரா? ஃபர்ஸ்ட் கொஷின் புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் கொஷின் வந்து பார்த்தலாம். Which group of French society benefited from the revolution? Which group forced to relinquishனா கைவிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். relinquish power. Which section of society would have been disappointed with the outcome of revolution? இந்த ஒரு புரட்சி நடந்தது இல்லையா, ஃப்ரெஞ்ச் புரட்சியில் யாருக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட், யார் அந்த அளவுக்கு
இத்தனை நாள் அனுபவிச்ச ப்ரிவிலேஜஸ் எல்லாமே யாரும் அனுபவிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சு சொசைட்டி வந்து மொத்தம் 3 எஸ்டேட்டாக டிவைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட் அப்படிங்கிறது. இதில் யாருக்கு ரொம்ப பெனிஃபிட் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் புரட்சி வந்ததுனாலன்னு பார்த்தா தேர்ட் எஸ்டேட் பீப்புள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மட்டும்தான் பயங்கரமாக டார்கெட் பண்ணி அடிக்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த தேர்ட் எஸ்டேட் மக்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தா விவசாயிங்க, கைவினை தொழிலாளர்கள், சின்ன சின்ன விவசாயிங்க, லேண்ட்லெஸ் லேபர், சர்வெண்ட்ஸ், மர்ச்சன்ட்ஸ், கோர்ட் அஃபிஷியல்ஸ், லாயர்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இவங்க எதிர்த்ததுனால இந்த தேர்ட் எஸ்டேட் ஆட்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பாடா நமக்கு இன்னும் ஒரு விடிவு காலம் பிறந்துருண்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில குரூப் வந்து பை பர்த்தாவே ப்ரிவிலேஜஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. யார்? நம்மளோட ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட் ஆட்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட் ஆட்கள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ரொம்ப ரிலிக்விஷ் பவர், அவங்களோட பவர்ஸ் எல்லாமே வந்து விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு பை பர்த்லேயே ப்ரிவிலேஜஸ் இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த ரெவல்யூஷன் வந்தது மூலியமாக இவங்களுக்கு தாக்கம் அப்படின்றது உண்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்இக்வாலிட்டி இருந்தது. இந்த ரெவல்யூஷன் வந்து இந்த இன்இக்வாலிட்டியை ஒரு ஈக்குவலான ஒரு சொசைட்டியை மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிடுச்சு. புரிஞ்சுதா? பாதிக்கப்பட்டது யாரு? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட். எதனால? புரட்சி வந்ததுனால. லாபம் அடைஞ்சது யாரு? தேர்ட் எஸ்டேட். இவ்வளவுதான். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, டிஸ்கிரைப் த லெகசி ஆஃப் அ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஃபார் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் டியூரிங் 19th and 20th century அப்படிங்கிறது. இப்போ ஆன்சர் பார்த்தலாம். ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி, டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், சுதந்திரமும் ஜனநாயக உரிமை இருக்கு இல்லையா. ஸோ அதுவுமே தான் 2 இம்பார்ட்டன்ட் உங்கள் லெகசிக்கு. லெகசினா மரபு நடத்தும். இது 2 தான் வந்து மரபாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு லெகசி, இந்த ஒரு மரபு வந்து 19th century ஃப்ரான்ஸ்லேருந்து யூரோப்புக்கு மற்ற பிளேசஸ்க்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு தான். அதுக்கப்புறமா அந்த ஃபெடரல் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, பிரபத்துவம், இது வந்து முற்றிலுமாக வந்து அபாலிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் காலனைஸ் ஆன பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே அந்த ஐடியாஸ் எல்லாமே ரீவொர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க இந்த பாண்டேஜ் சிஸ்டம் எல்லாமே இனிமேல் போதும், எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாண்டேஜ் அப்படின்னா அடிமைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு நாடு வந்து அடிமைப்படுத்தல வந்து இது இல்லாமல் இந்த இறையாண்மை கொண்ட நாடா, அதாவது இந்த சாவரின் நேஷனல் ஸ்டேட்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாவரின் ஸ்டேட், நேஷன் ஸ்டேட், இறையாண்மை கொண்ட நாடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு நாடு எந்த ஒரு சொந்த கவர்மெண்ட் அண்ட் லாஸையும் கொண்டு இருக்கோ, ஓகே, ஒரு பர்டிகுலர் ஒரு கவர்மெண்ட்டும் லாஸும் கொண்டு இருக்கோ, எந்த ஒரு வெளிப்புற சக்தியும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கோ, அந்த நாடு தான் சாவரின் நேஷன் ஸ்டேட், இறையாண்மை கொண்ட நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நாடு தான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு அந்த பாண்டேஜ் தனமான அடிமைத்தனமான நாடு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான், ராம்மோகன் ராய், இவங்களாம் தான் அந்த ஐடியாஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க நம்மளோட ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ 4th வந்து ரொம்ப ஈஸி. Draw up a list of democratic rights we enjoy today whose origin could be traced to the French Revolution. The French Revolution ஏற்படுத்தின தாக்கம் நம்ம இப்போ என்னெல்லாம் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து நம்ம இந்த காலத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அப்போல்லாம் பேசக்கூடிய இது அப்படிங்கிறது கிடையாது. உரிமை, ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம என்னன்னாலும் பேசலாம் இல்லையா. பட் லிமிட்டுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். பட் என்னன்னாலும் பேசலாம். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்ம மனசில் ஓடுற எண்ணங்களை நம்ம வந்து வெளிப்படுத்தலாம். ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அப்போல்லாம் வந்து யாராவது அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆட்சி செய்வாங்களா, கிங்குக்கு வந்து எதிர்த்து நம்ம யாரும் ப்ரெஸ்லலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது, அதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் மாதிரி கிடையாது. ஒரு பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம வந்து துணிஞ்சு வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அபாலிஷன் ஆஃப் சென்சார்ஷிப், அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, rights to vote, rights to liberty, rights to property, rights to security, rights to education. முதல்ல இது rights to education, அப்புறம் டிவோர்ஸ் லா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னால, அந்த தாக்கத்தினால இப்போ நம்ம எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்க கூட ஒரு டொமஸ்டிக் ரைட்ஸ். சூப்பரா? சூப்பர். நம்ம வந்து 5th கொஸ்டின் பார்த்தலாம். Would you agree with the view that universal rights was beset with contradiction? யூனிவர்சல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு வந்து ஏற்படுத்து, அதை நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து என்னென்னா இந்த யூனிவர்சல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, யூனிவர்சல் ரைட்ஸ் என்னது, ஆல் ஓவராக எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல விமென்ஸ்க்கு வந்து ஒரு பேசிக் ரைட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மென் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த பேசிக் ரைட்ஸ், ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாமே வந்து விமெனுக்கு வந்து கிடைக்கலையாம். எஸ்பெஷலாக எந்த மாதிரிலாம் கிடைக்கலன்னு பார்த்தா, தே டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு லிபர்ட்டி,
ப்ராப்பர்ட்டி, செக்யூரிட்டி, ரெசிஸ்டன்ஸ் டு ஆப்ரேஷன், அதாவது அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து விமென்ஸ் வந்து கலந்துக்கவே கூடாது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ லாஸ் உருவாக்குறதுல விமென்ஸ்க்கு எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவுமே இல்லையா. விமென்ஸை வந்து எந்த அளவுலையும் வந்து ஹானர் பண்ண மாட்டாங்க. ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களோட அந்த எபிலிட்டிஸ் ஒரு உரிமையே இல்லை, அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. தான் ஒரு யூனிவர்சல் ரைட்ஸாக வந்து இருந்துச்சான். இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிற கடைசி புக் பேக் கொஷின்ஸ். ஓகே, ஹவ் வுட் யூ எக்ஸ்பிளைன் த ரைஸ் ஆஃப் நெப்போலியன்? அவங்களோட அந்த ரைஸ் எப்படி இருந்துச்சு, வருகை எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகலாம். ஸோ நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னைத்தானே ஒரு பேரரசர் அப்படின்ட்டுன்னு ஒரு முடிசூட்டி கொண்டுறாங்க. க்ரௌடட் ஹிம்செல்ஃப் அஸ் அ எம்பரர் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு பேரரசராக இப்போ மாறிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து கான்குவேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட எல்லைகளை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன நினச்சிக்கிறார், தன்னைத்தானே ஒரு மாடர்னைசர் ஆஃப் யூரோப் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இவரோட காலகட்டத்தில் நிறைய லாஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக லாஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர் பை டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இவரோட பல நடவடிக்கைகள் எதை பற்றி கேரி டவுன் இருந்துச்சுன்னா, த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் மாடர்ன் லாஸை வந்து மையமாக வச்சு தான் இந்த எல்லாமே நடவடிக்கைகள் வந்து எடுத்தாங்களாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாகவே நம்மளோட நெப்போலியன் போனாபார்ட் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு பிறகு இவரோட பதவியை வந்து நீக்கம் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா, இந்த வாட்டர்லூவில் நடந்த அந்த பேட்டிலுக்கு அப்புறமா அந்த பேட்டிலில் தோற்று போகிறாங்க. ஸோ தோற்று போயிட்டாவே அவரோட பதவி அப்படிங்கிறது பறி போயிடும் இல்லையா. ஸோ அந்த வார் முடிஞ்சதுமே அந்த பதவியிலேருந்து வெளி நிற்கிறாரு. ஸோ மக்கள்கிட்ட இவரோட வாழ்ந்த காலம், இவர் ஆட்சி செஞ்ச பீரியடோட காலம்லாம் நல்லாவே தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ்லாம் இதே மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஷுவராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.